மலைக்கோட்டை அடிவாரத்தில் நடைபெற்ற கிரிவலத்தை இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரர் சுப்பிரமணியம் மற்றும் பாமக மாநில பொருளாளர் திலகமாமா ஆகியோர் துவக்கி வைத்தனர். திண்டுக்கல் மலைக்கோட்டையை சுற்றி அபிராமி அம்மன் பக்தர்கள் கிரிவலம் பாதைக்குழு சார்பாக சிறப்பு கிரிவலம் நடைபெற்றது. இந்நிலையில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு கிரிவலம் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மற்றும் பாமக மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா ஆகியோர் விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் முளைப்பாரி ஏந்தி பத்மகிரீஸ்வரர் மலையை கிரிவலம் சுற்றி வந்தனர். மேலும் இந்த கிரிவலத்தின் போது அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பொதுமக்கள் மத்தியில் கிரிவலமாக சென்று அருள் பாலித்தார். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நத்தம் அருகே பள்ளி மாணவன் குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள வத்திப்பட்டியைச் சேர்ந்தவர் சுந்தரம் மகன் முத்துப்பாண்டி. இவன் வத்திப்பட்டியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் தனது அண்ணன் மகேஸ்வரன் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து வத்திப்பட்டி அருகே உள்ள சொக்கன் ஆசாரி குளத்தில் குளிக்கச் சென்ற போது சிறுவன் தண்ணீரில் மூழ்கியுள்ளான். இதை பார்த்து அவனது அண்ணன் மற்றும் அருகில் இருந்தவர்கள் முத்துப்பாண்டியை மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது முத்துப்பாண்டி ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதையடுத்து உடல்கூறு ஆய்விற்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் கோட்டாரில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து போலீசார் 2 கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கோட்டார் போலீசார் அப்பகுதியில் ரகசிய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு அதிரடி சோதனைகளில் ஈடுபட்ட போது 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து இருளப்புரம் பகுதியைச் சேர்ந்த முகமது இம்ரான், வேதாநகர் பகுதியைச் சேர்ந்த நிகால் ஆகிய 2 பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டையில் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த முன்னாள் விஏஓ மற்றும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராக்கோட்டை பகுதியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் ஜெய ரவிவர்மா கடந்த வருடம் தனது காரில் கஞ்சா எடுத்துச் சென்ற போது காருடன் காவல்துறையினர் கஞ்சாவை பறிமுதல் செய்து அவரை கைது செய்ததோடு பதவியும் நீக்கப்பட்டது. தற்போது டிவிஎஸ் கார்னர் ஐயனார் கோவில் பகுதியில் ஜெய ரவிவர்மா மற்றும் பாலசுப்ரமணியன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா வைத்து விற்பனை செய்து கொண்டிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் தனிப்படை அனுப்பி இருவரையும் பிடித்து நகர காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்ட போது கஞ்சா விற்பனை செய்தது உறுதியானது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் 1 கிலோ 900 கிராம் கஞ்சா, 2 செல்போன்கள், இருசக்கர வாகனம் மற்றும் 2030 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். காரைக்குடி அருகே காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள ஆவுடபொய்கை திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை ரயில்வேயில் டெக்னீஷியனாக வேலை பார்க்கும் பாலநாராயண சிங் தனது மனைவி பத்மபிரியா மற்றும் மகளுடன் காரில் சென்றுள்ளார். அப்போது திருச்செந்தூர், ராமேஸ்வரம், மதுரை மற்றும் காரைக்குடி அருகே உள்ள பிள்ளையார்பட்டி ஆகிய கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் சென்னை திரும்பிய போது காரைக்குடி ஆவுடை பொய்கை என்ற இடத்தில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது கார் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பத்மபிரியா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பாலநாராயணர் சிங், அவரது 5 வயது குழந்தை ஹரிதா ஆகியோர் அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பத்மபிரியாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.